இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதை இனியும் கண்களை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரனிடம் கேட்கலாம். சந்திரன், உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு எதற்காக இப்படி தெரிவித்திருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் சட்டவிரோத மனைக்கு நடைபெறுவதை தடை செய்வதை வழக்கு இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவது இனியும் கண்களை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாத நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளனர். சட்டவிரோத கோரிக்கை செயல்பாட்டிற்கு உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தடை நீக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் நீதிமன்றம் நேரில் ஆஜராக நேருவென நீதிபதி கோரியுள்ளனர். மேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அரசு புறம்போக்கு நிலங்களில் கண்மாய் பகுதிகளில் எவ்வித அனுமதியின்றி சட்டவிரோத மணல் குவாரி நடைபெற்று வருகின்றன. 30 அடிக்கு மேலாக மண் தோண்டப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அழகர்மலை வனப்பகுதியில் இருந்த நீர்வட்ட பாதைகள் முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளன. இதனால் விவசாய பயன்பாடு வரை முற்றிலும் தடைபெற்றதால் தினம் 250க்கும் மேற்பட்ட லாரியில் மண் கடத்தப்படுகிறது. கனிம கொள்ளை உள்ளூர் வருவாய்த்துறை மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் துணை நடைபெறுகிறது. இதற்காக போலி அனுமதி சீட்டை பயன்படுவது இந்த போலி சீட்டை பயன்படுத்தி அதிகாலை மணக்கத்தை ஈடுபட்டனர். இதேபோல் மேலூர் சுற்றியுள்ள திருவாதூர், இடையப்பட்டி, கிராரிப்பட்டி, பொய்கைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இதுபோல் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியும் புகார் வைத்து எந்த நடவடிக்கை என கோருகின்றார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் டி.வி. கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மணல் தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் கடந்த ஒரு வார காலமாக இந்த பகுதியில் அதிக அளவில் மணல் தீட்டப்பட்டு என்பதை புகைப்படத்தை ஆதாரங்களில் நீதிபதி சமைத்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இவ்வளவு கடற்கரை லாரிகளில் மற்றும் மணலின் ஜேசிபி எண்ணங்கள் காணப்படுகிறது, எவ்வாறு இந்த அளவுக்கு மணல் திட்ட அனுமதி என அரசுக்கு கேள்வி எழுப்பினார். மேலும் மண்டல தரப்பில் ட்ரோன் மூலம் அளவீடு செய்து வீடியோ பதிவு செய்யப்பட்ட அதிக அளவு மணத்திற்கு நடைபெறும் ஆவணங்கள் உள்ளன கூறுகிறார். இதைத் தொடர்ந்து எனவே இந்த எவ்வித மணக்கு செயல்படக்கூடாது, மணல் அல்லது நடவடிக்கை உடனே நிறுத்த வேண்டும், எவ்வித குவாரியும் செயல்படக்கூடாது என தடை விதித்த நீதிபதி இனி நீதிமன்றம் இதுபோன்ற இயற்கை வளங்கள் திருத்தப்படுவதை கண்மூடி வேடிக்கை பார்க்க எனவே மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வழக்கை ஒத்திவைத்துள்ளனர்.